Hi, this is Madras Toppers. In 12th standard chemistry இருக்கிற compulsory 5 marks problems பற்றி பார்ப்போம். ஸோ கம்பல்சரி 5 மார்க்ஸ் வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலேருந்து வரும். இன்றைக்கி ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் டோட்டலாக 2 குரூப்பாக இருக்கும். ஒன்று அலிஃபேட்டிக் குரூப், ஒன்று அரோமேட்டிக் குரூப். அலிஃபேட்டிக் குரூப் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆல்கஹால், கிளைகால் அண்ட் கிளிசரால். அரோமேட்டிக் குரூப் வந்து ஃபீனால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால். கொடுத்துருக்க ஃபார்முலாவில் இருக்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா 1லேருந்து 5க்குள்ளே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அலிஃபேட்டிக்காக இருக்கும். 6 and 6 above இருந்ததுன்னா அது அரோமேட்டிக்காக இருக்கும். அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட ஃபார்முலா வந்து CnH2n+2O அண்ட் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனோட ஃபார்முலா வந்து CnH2nO. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க C3H8O. இது வந்து லூகாஸ் டெஸ்ட் வித்தின் 5 to 10 minutes வந்து கொடுக்குது. அதை ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு எலமெண்ட் பி கிடைக்குது. அதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணால் எலமெண்ட் சி கிடைக்குது. எலமெண்ட் சி வந்து Na2CO3யோட எஃபர்வசன்ஸை கொடுக்குது அண்ட் எலமெண்ட் பி வந்து ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ ஏ என்ன சொல்லியிருக்காங்க, லூகாஸ் டெஸ்ட் வந்து 5 to 10 minutes ஆகுது கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லூகாஸ் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பிரைமரி ஆல்கஹாலாக இருந்ததுன்னா அதை ஹீட் பண்ணால் தான் அது வந்து ரியாக்ட் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்ததுன்னா 5 to 10 minutesல ரியாக்ஷன் நடக்கும். டெர்ஷியரி ஆல்கஹாலாக இருந்தால் உடனே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இங்கே 5 to 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எலமெண்ட் ஏ வந்து ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை ஆக்சிடைஸ் பண்ணால் C3H6O கிடைக்குது, அது கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட் பி வந்து என்ன பண்ணுறது சொல்லியிருக்காங்க, ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து எலமெண்ட் பி வந்து அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் தான் வந்து பாஸ் பண்ணும். ஸோ ஒரு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஐடோஃபார்ம் ரியாக்ஷனை பாஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஒரு எல்லோ ப்ரெசிபிடேட்டான CH3 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எலமெண்ட் பி வந்து ஒரு அசிட்டோன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எலமெண்ட் ஏ வந்து ஒரு ஆல்கஹால், எலமெண்ட் பி வந்து அசிட்டோன் அண்ட் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா எலமெண்ட் சி கிடைக்கும். அது வந்து Na2CO3யோட எஃபர்வசன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Na2CO3ங்கிறது ஒரு சால்ட்டு, அதோட எஃபர்வசன்ஸை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க C2H4O2. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆசிடாக தான் இருக்கணும். ஸோ அது கண்டிப்பாக அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து Na2CO3 ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நியூட்ரலைசேஷன் நடந்து சோடியம் அசிடேட்டுங்கிற சால்ட்டும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு ஏ வந்து ஒரு ஆல்கஹால். ஸோ அது என்ன ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட்டு ஏவை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க, அப்போ பி கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு CH3, CHOH, CH3 OH அப்படிங்கிற குரூப் இருந்தாலே அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆல்கஹால். அண்ட் செகண்ட் வந்து திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சி கிடைக்குது. நம்ம ஃபைனலாக சொன்னேன் சி வந்து ஒரு ஆசிட்னு சொன்னேன், அதுபடி பார்த்தா COOH குரூப் இருக்குது, அது வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ ஏ வந்து லூகாஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுது, அதனால அது வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். பி வந்து அசிட்டோன் அண்ட் ஃபைனலாக சி வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அது வந்து C3H6O. அதை வந்து LaAlH4ஆல் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த LaAlH4 அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரேட் ரியேஜென்ட். இது என்ன பண்ணுன்னா ஃபைனலாக அந்த C++ஓட ஒரு 2 ஹச்சை வந்து ஆட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். அதனால் அது வந்து இதோட வேலை வந்து 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணி விட்றது. ஸோ அதுபடி இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா C3H6O இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணுறதுனால பி வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் H4 வந்து ரியாக்ட் பண்ணுறப்ப ஏ காம்பனண்ட்டோட ஒரு 2 ஹைட்ரஜன் காம்பனண்ட்டை வந்து ஆட் பண்ணி விடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன், CH3 C++O CH3 இதை தான் வந்து C3H6O வந்து இப்படி எழுதுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆகுதுன்னு. ஸோ இந்த C++O பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆகுது. இந்த பக்கம் பியை பாருங்களேன், CH3 CHOH CH3. ஸோ அதுதான் வந்து பி. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி வந்து ப்ளூ கலர் கொடுக்கும் விக்டர் மேயர் டெஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. விக்டர் மேயர் டெஸ்ட்டில் ப்ளூ கலரை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் தான் வந்து ப்ளூ கலரை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக பிங்கிறது ஒரு ஆல்கஹால். ஸோ அந்த OH குரூப் இருக்குது. ஸோ என்ன ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன். அண்ட் ஃபர்தராக என்ன கொடுத்துருக்காங்க, the chloride on the treatment with the alcohol. ஓகே, இப்போ வந்து சி வந்து SOCl2 ஆட் ஆக போகுது. ஸோ சி எடுத்துக்கோங்க அண்ட் ஏ எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க. பியை வந்து SOCl2 ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, C3H7Cl கிடைக்குதா. இதை வந்து திருப்பி KOHோட ரியாக்ட் பண்ணோம்னா திருப்பி நம்மளுக்கு பிஏ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.